இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ பக்கத்துல வந்துட்டாங்க. சரிப்பா. ப்ரோ இந்த ரின் லிக்விட் இருக்கா? இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பையன் லோட் எடுத்து வந்துட்டு இருக்கான். இதோ இவங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ரொம்ப லேட் ஆகுமா? ரொம்ப லேட் எல்லாம் ஆகாது. இருங்க நான் வேணா போன் அடிச்சு கேக்குறேன். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா பக்கத்து கடையில கூட போய் வாங்கிக்கோங்க. அங்க இல்லனா இங்க வந்திருக்கேன். சரி வரட்டும், வெயிட் பண்றேன். டேய் குரு, எங்கடா இருக்க? பக்கத்துல வந்துட்டக்கா. சரி சீக்கிரம் வா, 2 பேர் நிக்கறாங்க. சரிக்கா. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல சீக்கிரம் வர சொல்லுங்க, அது போதும். Hi, my name is Ashik. What is your name? My name is Sanjana Sri. I am studying 10th standard in Ramsey Basic School. I am studying 10th standard in government school. ஏய் வா இங்க. ஏண்டா அறிவில்ல உனக்கு? இப்படிதான் ரோட்ல யார பார்த்தாலும் பேசிட்டு இருப்பியா? அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட பேச்சு என்ன வேண்டியிருக்கு? உனக்கு டாடி என்ன சொல்லிருக்க? இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் பேட் ஸ்டூடண்ட் சொல்லிருக்கனா இல்லையா? சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க? குழந்தைகிட்ட போய் இப்படியா மடத்தனமா பேசுவீங்க? யோ யார பார்த்து லூஸ்ன்ற? அச்சி வாயெல்லாம் வச்சிருவேன். என்ன டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கன்னு பாக்குறியா? யாருங்க சொன்னாங்க நீங்க டீசன்ட்னு? நல்லா ட்ரெஸ் பண்ண மட்டும் டீசன்ட் கிடையாது. உள்ள அழுக்க வச்சிட்டு இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. மரியாதை பேசுமா, அதுக்கப்புறம் இந்த ஏரியால கடை வச்சு நடத்த முடியாது பாத்துக்க. என்ன செய்வீங்க? இல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். பிஞ்சு குழந்தைங்க அவங்க மனசுல போய் பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்னு பிரிச்சு பேசுறீங்க. மடத்தனமா இல்ல? இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை இதுக்கு அப்புறம் பாக்குற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களையும் தப்பா பார்க்காது. அப்புறம் என்ன 2 பேரும் புள்ள வளர்க்குறது எப்படின்னு கத்து கொடுக்குறீங்களா? அவன் என் பையன், அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லி கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் வாயை மூட்டு இருங்க. உங்க புள்ளைக்கு என்ன சொல்லி தரணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அத உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஒழுங்கா சொல்லி தரலையே. என்ன விட்டா ஓவரா பேசிட்டா போறீங்க? நானா உங்களையா சொன்னேன்? வேற யாரு தானே சொன்னேன்? யாரையோ சொல்ல, என்னையும் சேர்த்து தான் சொன்னீங்க. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதான் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால தான் இந்த மாதிரி மளிகை கடை வச்சிருக்க. நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சதுனால தான் ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன். டேய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதால ஒண்ணும் நான் மளிகை கடை வச்சிருக்கல. மளிகை கடை எனக்கு பிடிச்ச தொழில், பிடிச்ச வேலை, அதனாலதான் நான் வச்சிருக்கேன். நான் MBA படிச்சிருக்கேன். படிப்புக்கும் ஸ்கூலுக்கும் சம்பந்தமே கிடையாது. MBA-வா? நீ உண்மையா சொல்றியா பொய் சொல்ல யாருக்கு தெரியும்? போய் சொல்றேனா? இந்த பார் குழந்தைங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லனா நாக்க புடுங்குற மாதிரி ஏதாச்சும் கேட்டுருவேன். ஜாக்கிரதை. இதுக்குதான் இந்த மாதிரி கடையில வந்து பொருள் வாங்க கூடாது. ஏன் மரியாதை நானே குறைச்சிட்டேன். மரியாதை குறைஞ்சது நீங்க இங்க வந்தனால இல்ல, நீங்க பேசின பேச்சாலதான். நீங்க ஒழுங்கா பேசினீங்கன்னா உங்களுக்கான மரியாதையும் ஒழுங்கா கிடைச்சிருக்கும். இங்க பாரு செல்லம், அப்பா சொல்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. உனக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் தெரியுமா? தெரியும். Scientist and former President of India. அவரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு பாரு. இது அவரு பொய்ன்னு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது தெரியுமா இடிக்குது? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு உங்க பையனுக்கு ஈக்குவலா இங்கிலீஷ் பேசுறது தான். அதை உங்களால ஏத்துக்க முடியல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறதும் அவங்க பொருளாதாரத்தை பொறுத்து தான் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாரையுமே மொத்தமா பேட்னு சொல்றீங்களே, அது எப்படி சார்? இந்தாங்க நான் ரெண்டு லிக்விட். இவங்களுக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு கொடு. இந்தாங்கக்கா. இந்தாங்கண்ணா வாங்கிக்கங்க. சட்டையை மட்டும் சுத்தமா வச்சுக்காதீங்க, கொஞ்சம் மனசையும் சுத்தமா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் கொடு. என்னப்பா இது, எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்க வியாபாரத்தை இப்படி எடுத்துக்கிட்டீங்களே. நாளை பின்ன அவர் நம்ம கடைக்கு வருவாரா சொல்லுங்க? ஐயோ அக்கா, இனிமே அவர் நம்ம கடைக்கு வரலனா கூட பரவாயில்ல, வேற எங்கேயாச்சும் போய் இப்படி பேசாம இருந்தாலே போதும். அப்புறம் அக்கா, அவங்க பேசுனது இதையும் மனசுல வச்சுக்காங்க. படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிக்கும். நல்லா படிக்கணும், சரியா?